ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டேனாலே நம்ம நான்வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதுக்கு சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாம். உப்பு, சோள மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதை வச்சு நம்ம செஞ்சாலே நல்லா நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 to 30 minutes ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் நல்லா இறங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் அதுலேருந்து எடுத்துட்டேன், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் ஒரு 30 minutesக்கு அப்புறம். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா கலக்கி வச்சுருக்க சிக்கன் எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அடுப்பு. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாது. இதில் நீங்கள் வேறு எந்த சிக்கன் மசாலா அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணி சிக்கன் 65 பண்ணலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். கலர் எதுவும் டக்குன்னு சேஞ்ச் ஆகலை. இப்போது கொஞ்சம் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் தனியாக லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன பீஸெல்லாம் நம்ம லெக் பீஸோடு போடும்போது லெக் பீஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சின்ன சின்ன பீஸ்லாம் சீக்கிரம் கருகிடும். அதனால் நான் சின்ன பீஸ்லாம் முதல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் லெக் பீஸ் போடுறேன். இப்போ லெக் பீஸோட கொஞ்சம் சின்ன பீஸும் கொஞ்சம் இருக்குது. லெக் பீஸ் ஃப்ரை ஆன ஒரு 5-10 minutesக்கு அப்புறம் நான் இப்போ சின்ன சின்ன பீஸ் இருக்கிறத ஃப்ரை பண்ணுறேன். இதில் நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, மஞ்சள் மிளகாத்தூள் மட்டும்தான். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது சிக்கனும் வந்து உள்ள ஜூஸியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். பாருங்கள், ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாகவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.